ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓவர்வியூ ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குரூப் ஆஃப் டிசீசஸ் தான் சிவிடின்னு சொல்லுவோம். அது குரூப் ஆஃப் டிசீசஸ், அதாவது ஹார்ட்டு பிளட் வெசல்ஸில் வரக்கூடிய டிசீசஸ் எல்லாமே கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்குவோம். இது எதனால் வரும் அப்படின்னா அந்த ஆர்டரிஸ் இல்லாட்டினா ஆர்டரிஸ் வெயின்ஸு அதில் ஃபேட் டெபாசிட்ஸ் ஆகிறதுனாலையோ இல்லை பிளட் கிளாட் ஆகிறனாலையோ வரக்கூடிய டிசீசஸ் தான் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டரிஸ் இன் ஆர்கன்ஸ், பிரெயின், கிட்னி, ஐஸ் இதிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுவும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு லீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொரோனரி ஹார்ட் டிசீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் மசில்ஸ்க்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸில் ஏதாவது டேமேஜோ இல்லை டிசீசஸோ வந்துச்சு அப்படின்னா அது கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸில் ஏதாவது டிசீசஸ் வந்துச்சு அப்படின்னா அது செரிப்ரோ வாஸ்குலர் டிசீசஸ். அடுத்து பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ம்ஸ், லெக்ஸ் இதுக்கெல்லாம் பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸில் ஏதாவது டிசீசஸ் வந்துச்சு அப்படின்னா அது பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரொமாட்டிக் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னா ஹார்ட் வால்வ்ஸு, ஹார்ட் மசில்ஸில் ஏதாவது டேமேஜோ இல்லை ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியானால் வரக்கூடிய ரெமாட்டிக் ஃபீவர் அதனால் ஹார்ட் வால்வ்ஸில் டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலோ அது ரெமாட்டிக் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கான்ஜென்ஷியல் ஹார்ட் டிசீசஸ் அப்படிங்கிறது பை பர்த்லேயே ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஜென்ஷியல் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அண்ட் பல்மோனரி எம்பாலிசம் அப்படிங்கிறது பாடியில் ஏதோ ஒரு பார்ட்டில் பிளட் கிளாட்டோ ஏதாவது ஆகி லெக்கில் உள்ள வெயின்ஸ்லேயோ ஆயிடுச்சு, அந்த கிளாட் ட்ராவல் ஆகி ஹார்ட் லங்ஸ்லேயோ போயிட்டு ஏதாவது டிசீஸ் காஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இல்லாட்டினா பல்மோனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸ் சிம்டம்ஸ் பர்சன் டு பர்சனுக்கு வேரி ஆகும். சம் பர்சன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேசிக் சிம்டம்ஸ்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செஸ்ட்டில் ஹார்ட் டைட்டாக இருக்க மாதிரியோ இல்லை ஹெவினஸ் இருக்க மாதிரியோ இல்லை எரிகிற மாதிரியோ இருக்கிறதெல்லாம் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டைட்னஸ், பர்னிங் ஆர் ஹெவினஸ் அரவுண்ட் த செஸ்ட். அதர் சிம்டம்ஸ் என்னென்னா ஸ்வெட்டிங், கிராம்பிங், நாசியா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். அடுத்து அன்மோடிஃபைபபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜ், அடுத்து ஜெண்டர், உமனை காட்டிலும் மென்னுக்கு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அடுத்து மோடிஃபைபபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு அப்படின்னு எடுத்தோம்னா ஹைப்பர்லிபிடீமியா இருக்கவங்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சிகரெட் ஸ்மோக்கிங், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஹை சேச்சுரேட்டட் ஃபேட்டு, ஹை கொலஸ்ட்ரால் டயட்டு அதிகமாக சாப்பிட்றவங்க, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, எலவேட்டட் லோ டென்சிட்டி அண்ட் லிப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால், ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ், ஹை ஆட்டிடியூட் அண்ட் கோல்டு அந்த ரீஜனில் வாழ்கிறவங்க, அக்யூட் லைஃப் ஈவென்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆல்கஹால், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் சிவிடி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்றாங்க. அதுபோக புதுசாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிப்போப்ரோட்டீன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஹோமோசிஸ்டைன் லெவல்ஸு, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல்ஸு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிப்ரினோஜென், ஹை சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்லாம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த சிவிடி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மெடிகேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சர்ஜரிஸ், கார்டியாக் ரீஹாபிலியேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவ் சர்வேலன்ஸ். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வாக்கிங் போகிறனாலையும் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம டயட்டை மாற்றுறனாலையும் சரியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சில கேசஸ்லாம் மெடிகேஷன்ஸ் மூலியமாகவே சரி பண்ணிடலாம். இன்னும் ரொம்ப சிவியராக போடுறப்ப ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சர்ஜரிஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்டியாக் ரீஹாபிலியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, அது ரீஹேபிள் பண்ணுறதுக்கு பண்ணோம் அப்படின்னாலும் அது ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஆக்டிவ் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர் மானிட்டரிங் ஆஃப்டர் சர்ஜரி இல்லை மெடிக்கேஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹார்ட்டை ப்ராப்பராக மானிட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன்,
ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஹெல்த் கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது டயபெட்டிஸ் கண்டிஷன், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது நார்மல் ரேஞ்சஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அடுத்து அச்சீவிங் அண்ட் மெயின்டைனிங் எ ஹெல்த்தி வெயிட். Eating a diet low in saturated fat and sodium. லோ சேச்சுரேட் ஃபேட் டயட்டு, சோடியம்லாம் கம்மியாக சாப்பிடணும். அப்புறம் 30 to 60 minutes எக்ஸசைஸ் பர் டே பண்ணணும். அப்புறம் ரெடியூசிங் அண்ட் மேனேஜிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணும். டயக்னோசிஸ் எது மூலயமா டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராம், ஹால்டர் மானிட்டரிங், எக்கோகார்டியோகிராம், exercise test or a stress test, cardiac catheterization, heart CT scan, heart MRI scan இது மூலமாகவும் நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கிளினிக்கல் அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொன்ன அந்த டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்டு, சீரம் டெஸ்ட்டு எடுத்து பார்ப்பாங்க. செஸ்ட்டில் வந்து பெயின், ப்ரெஷர் ஏதாவது இருக்கா, ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ், அப்புறம் அப்டாமன் ஸ்வெல்லிங், லெக்ஸு ஸ்வெல்லிங் வெடிமா இருக்கிறது, இதெல்லாம் வச்சு நம்ம கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், சிவிடி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. அடுத்து டயட்ரி கைட்லைன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஷண்ட் ஷுட் மெயின்டைன் பாடி ஹெல்த்தி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஸ்டாண்டர்ட் வெயிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு லோ ஸ்லைட்லி கம்மியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து எனர்ஜி ரெக்குயர்மெண்ட், ஹெல்த்தி பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் எவ்வளவோ அதை பொறுத்து நம்ம டயட் கலோரிஸ் எடுத்துக்கணும். அப்புறம் லோ இன் ஃபேட்டு, சேச்சுரேட் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாக இருக்க ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில்ஸ், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்க சாஃப்ளவர், சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ரிஃபைன்ட் ஆயிலுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் கோகோனட் வந்து ஷுட் பி கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் எக்கு வந்து 2 to 3 eggs per week சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒயிட் வந்து நம்ம 5 eggs பக்கெட் கூட சாப்பிட்லாம். பர் டேக்கு இல்லாமல் இப்போ வீக்குக்காக சாப்பிட்லாம். ஒயிட் 5 eggs ஒயிட்டோட 5 எக்ஸோட ஒயிட்டை நம்ம 1 week சாப்பிட்லாம். அடுத்து ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக அதில் வந்துட்டு பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் அனிமல் மீட்ஸ் லைக் மீட்டு, போர்க்கு அதெல்லாம் வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக உள்ள மீட்டோ போர்க்கோ நம்ம அவாய்ட் பண்ணிடணும். கஃபைன் கண்டென்ட் அதிகமாக உள்ளது காஃபியில், ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஹார்ட் ரேட்டை அதை என்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் ஃபுட்ஸ் கிவிங், அதாவது விச் ஃபுட்ஸ் கிவிங் எம்டி கலோரிஸ், எந்த ஒரு நியூட்ரியன்ட் மட்டும் இல்லாமல் வெறும் கலோரிஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ், அதாவது பிவரேஜஸ், ஆல்கஹால், சுகர் அண்ட் சாகோ இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச், அதாவது ரஃபேஜ் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிடணும். ரா சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ் இதெல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் டு பி இன்க்ளூடட், என்னென்ன ஃபுட்ஸ் பேசிக்காக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், லீன் ப்ரோட்டீன், பீஸ் அண்ட் லென்டில்ஸ், எக்ஸ், சோய்பீன்ஸ், லீன் கிரவுண்ட் மீட்ஸ், ஸ்கின்லெஸ் பவுட்ரி, omega 3 fatty acids rich fish. அப்புறம் ஃபுட்ஸ் டு பி அவாய்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை ஃபேட் அண்ட் சோடியம் ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அந்த ஹை ஃபேட்ஸ் ஃபுட்ஸ் எதுனா வரும் அப்படின்னா பட்டர், கிரேவி, நான் டெய்ரி க்ரீமர்ஸ், ஃப்ரைடு ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு மீட்ஸ், பேஸ்ட்ரீஸ், certain cuts of meats, junk foods like potato chips, cookies, pies and ice creams, and mayonnaise and ketchup, டேபிள் சால்ட், பேக்டு மீட்ஸ். அதே ஹை சோடியம் ஃபுட்ஸ்னால் ட்ரை ஃபிஷ்ஷு, அப்புறம் ஒரு சில வெஜிடபிள்ஸ்லேயே ஹை சோடியம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அப்புறம் ட்ரைடு மீட்டு, இதெல்லாமே அதில் ஹை சோடியம் அதிகமாக இருக்கும். தமிழில் சொல்லணும்னா கருவாடு, உப்பு கண்டம் இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது. வத்தல்லாம் நம்ம வத்தல் போட்டு வைக்கிறதுலாம் உப்பு போட்டு தான் வச்சுருப்போம். ஊறுகாய் இதெல்லாம் ஹை ஆயில் அண்டு ஹை சால்ட் ஃபுட்ஸ். ஸோ யூ ஷுட் அவாய்ட் திஸ் ஃபுட்ஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன்.